சார் இன்ஸ்டாகிராம்ல ஒரு க்ரீம் ட்ரெண்டிங்கா இருக்கு, அதை யூஸ் பண்ணலாமா? இன்ஸ்டால ட்ரெண்டிங்காக இருக்குது, ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய க்ரீம்ஸ் வாங்கி போடுறீங்க. அது இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் உங்களுக்கு பார்க்க தெரியுமா? அப்படி தெரியலன்னா நான் 5 டிப்ஸ் சொல்கிறேன், வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் க்ரீம்ஸ்க்கும் காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ட்ரீட்மெண்ட் க்ரீம்ஸ்னால் யூஸ்வலி டாக்டர்ஸ் கொடுக்குறது அண்ட் யூஸ்வலி ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும் அண்ட் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். இது ட்ரீட்மெண்ட் க்ரீம்னா இட்ஸ் யூஸ்வலி கிவன் பை டாக்டர்ஸ். செகண்ட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது தான் காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ். காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ் பார்த்தா இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்கும். இது ஃபார்மசி இல்லாமல் மீதி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. காஸ்மெட்டிக் க்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 4 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், அப்புறம் ஆக்டிவ், அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் எமோலியன்ட். எல்லா காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ்லையும் ஆக்வா தான் மெயின் காம்பனண்ட்டாக இருக்கும். ஆக்வா அதாவது வாட்டரோட கண்டென்ட் அதிகமாக க்ரீம் டைலூட்டான க்ரீம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 70% வாட்டர் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ரீமு. அதே 90% வாட்டர் இருக்குன்னா அது கொஞ்சம் டைலூட்டான க்ரீம். அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக ஃப்ரம் ஹை டு லோ. ஸோ அதாவது எந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் இருக்கிறது ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன், லாஸ்ட்டாக இருக்கிறது தான் லோயஸ்ட் கான்சன்ட்ரேஷன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டினால் க்ரீம் போடுறீங்க அப்படின்னா ரெட்டினால் க்ரீம் பார்த்தீங்கன்னா வில் பி லெஸ் தென் 1% தான். லெஸ் தென் 1% இருக்கிறதுனால அந்த க்ரீம் ஆக்டிவ் கிடையாது. ரொம்ப ஆக்டிவான காம்பனன்ட்ஸ் வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான். 4வது பார்த்தீங்கன்னா நாப் ஃப்ரீயாக இருக்கும். நாப்னு சொல்கிறது NAFE, நான் ஆல்கஹாலிக், நான் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் நான் எசென்ஷியல் ஆயில்ஸ். அதாவது ஆல்கஹால் இருக்கக்கூடாது, ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதே அலர்ஜி காஸ் பண்ணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கேட்டட் க்ரீம்ஸில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது, காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ் தான் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எசென்ஷியல் ஆயில்ஸும் ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக நல்ல காஸ்மெட்டிக் க்ரீமில் நாப் ஃப்ரீன்னு கொடுப்பாங்க, இல்லை நாஷ் ஃப்ரீன்னு கொடுப்பாங்க. எந்த புது க்ரீம் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது முன்னாடி எப்பவுமே சின்னதாக ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது உங்கள் காது பின்னாடி அந்த க்ரீமை லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1 hour இல்லை 1.5 hours விட்டுட்டு எரிச்சல் வரல, தோல் உரியல்னா அந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக எப்பவுமே எடுத்தோடனே ஃபுல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிடாதீங்க. ஸோ டூ அ பேட்ச் டெஸ்ட். உங்களோட ஃபேவரட்டான காஸ்மெட்டிக் க்ரீம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு அதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். Always trust the science, not marketing. Please consult your doctor or dermatologist for expert opinion. ஷாம்பு போட்டால் கேன்சர் வருமா? This is Dr. Barney from Ajra Skin and Laser Clinic, Pondicherry, a practicing dermatologist for 15 years. இந்த எபிசோட I'm going to share ஒரு இன்சிடென்ட். நான் ரீசெண்டாக ஷாப்பிங் சென்டர் போயிருந்தேன். ஒரு லேடி வந்து அவங்க வந்து ஷாப்பிங் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ அவங்க காஸ்மெட்டிக்ஸில் சேல்ஸ்கள் கிட்ட என்ன முக்கியமாக கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாங்க லிப்ஸ்டிக் ஆகட்டும் இல்லை மாய்ஸ்சரைசர் ஆகட்டும் பேராபன் இருக்கா அப்படி. ஸோ வாட் இஸ் திஸ் பேராபன், அதை பற்றி தான் இந்த எபிசோடு. ஸோ ஆக்சுவலி பேராபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற எல்லா காஸ்மெட்டிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காஸ்மெட்டிக்ஸ் வந்து பேராபன் ஃப்ரீ தான் போட்டிருப்பாங்க. ஒரு 10 yearsக்கு முன்னாடி அப்படி இருக்காது, ஏன்னா பேராபன் இருக்கும். ஸோ பேராபன்னா என்னது? பேராபன் சொல்கிறது இட்ஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். அந்த க்ரீம் அதாவது உங்களோட நம்ம ஃபுட்லேயும் இருக்குது, அதே சமயத்தில் காஸ்மெட்டிக்ஸ்லையும் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸில் முக்கியமாக மாய்ஸ்சரைசர்ஸ், லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன்ஸ், கிளென்சர்ஸ் இது எல்லாமே இருக்கும். எல்லா க்ரீம்ஸ்லையும் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு. அது கூட பர்பஸ் என்னன்னா இட்ஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அந்த க்ரீம் அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுனால ஷெல்ஃப் லைஃப் அந்த டியூப் வந்து 6 மாதத்துக்கு பதில் 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அதை ஆட் பண்ணாங்க. இந்த பேராபன்ஸோட பிரச்சனையே எப்போ வந்துச்சுன்னா ஒரு 2004 போல ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு பேப்பர் போடுறாரு, சயின்டிபிக் பேப்பர். அது என்ன சொல்றாருன்னா பேராபன் வந்து கேன்சர் காஸ் பண்ணும், பிரஸ்ட் கேன்சர் காஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, மைஸ் எலியரை வந்து காஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் போடுறாரு. அதை பார்த்த உடனே இருக்கிற எல்லா காஸ்மெட்டிக் கம்பெனிஸும் ஆப்வியஸ்லி ஒரு ரியாக்ஷன் பேட்டர்ன் மாதிரி எல்லாருமே ஒரே டைம்ல பேராபனை விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே விட்ரா பண்ணிட்டாங்க, இப்பயும் விட்ரா பண்ணி தான் இருக்கு. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவை ஆட் இன் புது ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்காது, ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 yearsக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேராபன் க்ரீம்ல இருக்கிற அளவு வந்து ரொம்ப கம்மி, ஆனால் அந்த அளவுனால வந்து கேன்சர் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு வாட்டி சந்தேகம் வந்துச்சுன்னா சந்தேகம் வந்தது தான். ஸோ வி கேன் ரிமூவ் இட். ஸோ ஆப்வியஸ்லி பேராபன் இஸ் ஸ்டில் நாட் யூஸ்ட். என்னோட இன்னொரு விஷயம் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ்னா, நீங்க நிஜமாவே பேராபன் ஃப்ரீ போகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுட்லையும் பேராபன்ஸ் இருக்கு, பர்கர்ஸ்ல இருக்கு, சாஸ்ல இருக்கு, எல்லா ப்ராசஸ் ஃபுட்ஸ்லயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ காஸ்மெட்டிக்ல இதை அவாய்ட் பண்ணிட்டு ஃபுட்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு
பேரபன் ஃப்ரீ பேரபன் சொல்றது தப்பு. ஸோ யூ ஹேவ் டு அவாய்ட் போத். ஸோ என்னைக்குமே சொல்றது, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆல்வேஸ் ஈட் ஹோம் குக் ஃபுட் அண்ட் அவாய்ட் ப்ராசஸ்ட் ஃபுட். பேரபன் ஃப்ரீனா ட்ரை டு அவாய்ட் போத் இன் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இன் ஃபுட். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பேராபன் வந்தனால தான் வந்து இந்த சோ கால் நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ், இந்த இண்டி பியூட்டி மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, ஒன்லி நேச்சுரலா அதை வச்சு பண்ணது. இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு ரகம் இருக்குது. ஒன்று வந்து மிஸ்லேபிள் பண்ணுவாங்க. மிஸ்லேபிள் பண்ணுவாங்கன்னா, நான் அடுத்தது அதை பத்தி ஒரு தனியாக ஒரு எபிசோட் பண்றேன். மிஸ்லேபிள் பண்ணுவாங்கன்னா, லேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத மொழியில பேராபன் ஆட் பண்ணிருப்பாங்க, இல்லை ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது நேச்சுரலா ஆகாது. சில ஜென்யூன் பீப்புள் ஒன்லி இதை வச்சு பண்ணுவாங்க. நேச்சுரல் ஆகனிங் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸும் நல்லது கிடையாது. அது மாதிரி எல்லா சிந்தட்டிக் காஸ்மெட்டிக்ஸும் பேடு கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் வாட் யூ யூஸ், ஹவ் யூ யூஸ். ஸோ அந்த விஷயம் ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பைரி பார்த்து வாங்குங்க. ஷார்ட் எக்ஸ்பைரி வாங்காதீங்க. கிளீனா வச்சுக்கோங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 50-60% ஆஃப் தி உமன் என்ன பண்ணுவாங்க, தேல் வேர் காஸ்மெட்டிக் அக்கேஷன் அப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏர் டைட்டாக வைங்க, கிளீனாக வச்சுக்கோங்க, ப்ரஷஸ்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் த ஐடியா. ஸோ பேராபன் ஃப்ரீ, இட்ஸ் யுவர் சாய்ஸ். யூ கேன் யூஸ் காஸ்மெட்டிக் வித்வுட் பேராபன், தட்ஸ் டோட்டலி யுவர் சாய்ஸ். ஆனால் முக்கியமாக ஃபுட் ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் தி பாட்காஸ்ட். திஸ் இஸ் டாக்டர் பி சைனிங் ஆஃப். Bye-bye.